விழுதுகள். சாதியம், உயர்குலக் கல்வி, மோட பழக்க வழக்கங்கள், தேவதாசி முறைகள், உடன்கட்டை ஏறுதல் போன்ற கொடிய பழக்க வழக்கங்களிலிருந்து நம்மை விடுவித்ததுதான் நமது கல்விக்கூடம். சிந்தனை சீராகி மூளை வளர்ச்சி அடையும் போதுதான் மனிதன் ஒளியை நோக்கி பயணிக்கிறான். இதை நன்கு அறிந்த மிஷனரிமார்கள் நமக்காக உருவாக்கி கொடுத்ததுதான் இப்பள்ளி கல்வி முறை. வீட்டை விட்டே வெளியே வரக்கூடாத நிலையிலிருந்த பெண்களையும் மூட பழக்கத்தில் மூழ்கியிருந்த ஆண்களையும் நேச கரம் கொண்டு மீட்டு எடுத்தது நமது மிஷனரிமார்களின் முயற்சி மட்டுமே. தன்னையே தியாகம் செய்த இறைவனைப் போல தங்களையே தியாகம் செய்திருக்கின்றனர் நமது மிஷனரிகள். அவர்களின் உயரிய உழைப்பில்தான் நமது பகுதி தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் என்கிற அளவிற்கு உயர்ந்து நிற்கிறது. மிஷனரிமாரின் சீரிய கடின உழைப்பின் வெளிப்பாடுதான் இன்றைய நம்முடைய TDTA மற்றும் மிஷன் பள்ளிகள். மிஷன் பள்ளிகள் சமுதாயத்திற்காக ஆற்றிய பணிகள் அளவிடற்கரியது. 323 பள்ளிகளையும் 1049 ஆசிரியர்களையும் 20,000 மாணவர்களையும் உள்ளடக்கி இன்று ஓங்கி உயர்ந்து நிற்கும் நம்முடைய பள்ளிகள் ஒரு கனிதரும் ஆலமரம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அதிலிருந்து தோன்றிய விழுதுகள்தான் எத்தனை எத்தனை. ஆம், நமது பள்ளிகள் சமுதாயத்திற்கு பரிசளித்த மாமன்னர்களும் மாமேதைகளும் ஏராளம் ஏராளம். அவர்களில் சிலரை வெளிச்சமிட்டு காட்டுவதுதான் எம்முடைய இந்த படைப்பு. பேரறிஞர்கள், பேராயர்கள், அரசியல்வாதிகள், மருத்துவர்கள், அறிவியலாளர்கள், பொறியாளர்கள், சிந்தனை சிற்பிகள், ஆசிரியர்கள், இதுபோன்று நம் பள்ளி உருவாக்கிய அநேக விழுதுகளில் சில விழுதுகள் இதோ. பள்ளியில் படித்த நாளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தனக்கு விவரங்கள் நல்ல முறையில் தெரியப்பட்டு ஒரு வளர்ச்சியாக 15 நாளையில் விவசாயங்களை பார்த்து அதிலிருந்து சின்னம்மாள் வச்சு சிங்காசியில் இருக்கின்ற தொகுதிக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இப்பொழுது சிறப்பான சேவையை செய்து கொண்டு இருக்கிறோம். அதற்கெல்லாம் காரணம் நாங்கள் எல்லாம் பங்களாச்சோனையை சென்று அந்த பள்ளியில் படித்தோம். அந்த பள்ளியும் நல்ல வளர்ச்சியாக எங்களை படிக்க வைத்தது. நான் 2 நாட்கள் போகவில்லை என்றால் 2 பையனை அனுப்பி அவர் ஏன் வரவில்லை என்று கேட்கக்கூடிய அளவிற்கு சிறப்பாக நடைபெற்றது அந்த பள்ளி. அப்பொழுது பங்களாச்சண்ட டிடிடி பள்ளியில் போய் சேர்ந்து அந்த சாப்பாட்டுக்காக அந்த பள்ளியில் சாப்பாட்டுக்காக பள்ளிக்கூடம் போய் சென்று படிக்கிறதுக்காக போய் சேர்ந்தோம். அந்த கதைகளெல்லாம் அவங்க சொல்கின்ற கதைகளை கேட்டுக்கொண்டு போனால் வீட்டில் வந்த பிறகும் அந்த ஞாபகங்கள் வரக்கூடிய அளவிற்கு அந்த கதைகளை அன்பாக சொல்லி இந்த கதையாக தெரியாது, உண்மைதான் என்பதை போல் தெரிகின்ற அளவிற்கு சொல்லிக் கொடுத்து அன்றைக்கு படிக்க வைத்தார்கள். அதை பெருமையாக நினைக்க வேண்டும். இப்பொழுது நாம் அவங்களையெல்லாம் கடவுள் மாதிரி நினைக்கின்ற எண்ணம் ஓடுகின்றது. 6-7 வகுப்புகளை நான் கால்டுவெல் பள்ளியிலே படித்தேன். அந்த கால்டுவெல் பள்ளி எங்கள் வீட்டுக்கு சமீபமான பள்ளி தான். ஆகையினால நான் கரெக்ட் டைம் போயிடுவேன். கரெக்ட் டைமுக்கு போகலைன்னா எங்கள் ஹெச்எம் இருக்கார் இல்லையா, அவர் மற்ற பிள்ளைகளை அடிக்கிறத நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு நாள் அடி வாங்கினது இல்லை. நான் படித்த இடம் அருமையான இடமா இருந்ததுனால அங்குள்ள டீச்சர்ஸ் எங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அன்றைக்கு போட்ட விதை இன்றைக்கு முளைத்திருக்கிறது என்று நான் இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே நான் நினைக்கிறேன். நாங்கள் ஃபெயிலாக போனால் அவங்க கூட ரொம்ப வருத்தப்படுவாங்க. கண்டிப்பான சில சமயங்களில் அதற்காக பையங்க அடிபடுறது உண்டு, பொம்பளை பிள்ளைகளும் அடிபடுறது உண்டு. மற்றபடி நாங்கள் வீணான காரியங்களுக்காக அடிபட்டது கிடையாது. விளையாட்டு பீரியடுகளில் சந்தோஷமாக விளையாட போயிடுவோம். அந்த கிளாஸ் நேரத்தில் ஒரு சின்ன சத்தம் கூட இருக்காது. அமைதியாக சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்போம். வீட்டில் எங்கே படிக்க, வீட்டில எல்லாம் படிக்க முடியாது. வீட்டில் பாத்திரம் கழுவுறதுக்கும் அதுக்கும் தான் வேலை சரியாக இருக்கும். வீட்டில எல்லாம் எங்களெல்லாம் வேலை இது பண்ண முடியாது. ஆனால் நாங்கள் அங்கே கற்றுக்கொண்ட கல்வி எங்களை இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கிறது. பேரன்புரூக் பள்ளியில் எனக்கு 2009வது வருடம் படித்தேன். அப்போ இருந்த ஆசிரியர்கள் எல்லாம் எங்களுக்கு நல்ல கல்வியை கற்றுக் கொடுத்து எங்களை உயர்த்தினால இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்கோம். பேரன்புரூக் பள்ளியை பொறுத்தளவு கோச்சிங்னு ஸ்டடி தனியாக கிளாஸு வகுப்பு டைம் போக கோச்சிங் கிளாஸும் அவங்களே அந்த ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்தாங்க. அந்த எந்த
டியூஷனுக்கு காசு கிடையாது. அந்த அளவுக்கு ஆசிரியர்கள் எல்லாம் சப்போர்ட்டாகவும் படிக்கிறதுக்கு உதவியாக இருந்தாங்க. அதனால தான் அந்த அளவுக்கு நாங்கள் மேல் படிப்புக்கு எங்களுக்கு பயனுள்ளதாக. நாங்கள் பள்ளிகளை படித்த காலத்திலே எந்த வித பொய்யோ ஒரு திருட்டுத்தனமோ எதுவுமே இல்லாமல் எப்படி உழைத்து வாழ வேண்டும் அதை முதல்ல அடிப்படையாக கற்றுக் கொடுத்தார்கள். நான் பங்களா சுரண்டையில் உள்ள பேரன்புரூக் உயர்நிலைப் பள்ளியிலே நான் படித்தேன். இந்த பள்ளியுடைய தலைமை ஆசிரியர்களை என்னால் மறக்க முடியாது. இவர்கள் எல்லாரும் கடுமையான டிசிப்ளின்டு பீப்புள். அந்த ஒரு கண்டிப்பு, அந்த ஒரு டிசிப்ளின் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. பாடம் சொல்லிக் கொடுப்பதை காட்டிலும் ஒழுக்க நெறிகளை அதிகமாக சொல்லிக் கொடுத்தார்கள். அப்பொழுது உள்ள தலைமை ஆசிரியர் ஒரு சின்ன ஒரு தாட் அவர்கள் கொடுப்பார்கள், ஒரு 5 நிமிட சிந்தனை கொடுப்பார்கள். அவருடைய வாழ்க்கை முறையே எனக்கு ஒரு சிறந்த பாடமாக அமைந்தது. அந்தந்த காலகட்டங்களிலே செய்ய வேண்டிய பணிகளை தவறாமல் செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு அழகான குணத்தையும் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த ஆசிரியர்களுடைய செயல்பாடுகள் ஏனென்றால் அவர்கள் யாரென்றும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வித்தியாசமின்றி எந்தெந்த பாடத்திலே எந்த மாணவன் சற்று பலவீனமாக இருக்கிறான், குறைவான மதிப்பெண் பெறுகிறான் என்று அவர்கள் கண்டுபிடித்து டெடிகேட்டடாக அவர்கள் பணியாற்றினார்கள். பின்காலங்களிலே ஒரு பரிணாம வளர்ச்சி, ஒரு நல்லதொரு முன்னேற்றம் அடைவதற்கு என்னுடைய பள்ளி கல்வி கண்டிப்பாக அடித்தளமாக இருந்தது. நான் பள்ளியிலே படித்த அந்த நேரம் தவறாமை, காலையில் 8 மணிக்கு ஆஸ்பத்திரியில் இருக்கணும் என்றால் நான் 7:55 மணிக்கெல்லாம் நான் உள்ளே சென்று விடுவேன். அதாவது கால்நடை துறையிலே மருத்துவராக இருக்கும் பொழுதும் சரி, அதிகாரியாக பொறுப்பேற்ற பிறகும் சரி, நல்ல முறையிலே பணியாற்றினேன் என்று நான் சொல்லுவேன். என்றால் அதற்கு அடித்தளமாக இருப்பது இந்த கால்நடை மருத்துவக் கல்லூரியில் நான் படித்த இந்த 5.5 ஆண்டுகளை காட்டிலும் எனக்கு இந்த பள்ளியிலே நான் படித்த 6 ஆண்டுகள் அதுதான் எனக்கு மிகவும் பயனுள்ள ஆண்டுகள். ஏன்னா அதுதான் ஃபார்மேட்டிவ் இயர்ஸ். அவர்கள் எனக்கு கொடுத்த அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன், பொய் சொல்லாமை, மற்றவர்கள் பொருளை நாம் எடுத்துக்கொள்ளாதல் இருத்தல், அடுத்தவர்களை நாம் கடினமாக பேசாமல் அன்பாக நடத்துதல் போன்ற காரியங்களை என்னுடைய பள்ளி ஆசிரியைகள் எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால பின்னாட்களில் அது எனக்கு ஒரு அடித்தளமாக அமைந்தது. உயர் அலுவலர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை அவர்கள் எதிர்பார்க்கிற நேரத்துக்கு முன்பாகவே சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்பதற்கு இந்த பள்ளி கல்வி எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது. ஏன் இவர்களை மட்டுமல்ல, இன்னும் பலர். எங்கோ அல்ல, இங்கே இதோ நீங்கள் பார்க்கின்றீர்களே, நீங்களும் கூடத்தான். உங்களையும் உருவாக்கியது இப்பள்ளிதானே? நம்மை உருவாக்கிய நமது பள்ளிகளுக்கு நம்முடைய பங்களிப்புத்தான் என்ன? சிந்தித்து செயல்பட அழைக்கின்றோம். வணக்கத்துடன், திருநெல்வேலி திருமண்டலம்.